ஆமா, நேத்து எனக்கு ஒரு போன் பண்ணாங்க. உனக்கு டெய்லி தான் போன் வரும். இது ஒரு விஷயம் பேசிக்கிட்டு எனக்கு டெய்லி போன் வருதுலாம் விஷயம் தான். மேட்டுக்கு வாங்க, எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. காமெடி இல்ல, போன் வந்துச்சு அப்படின்னா டெய்லி தானே போன் வரும். எல்லாரும் அப்படியே சொல்றீங்க. எல்லாரும் போன் வர போன் இருக்கு பேசுறதா இருக்கு. சரி, அது விஷயம் இல்லை. நான் மேட்டுக்கு வரேன். நேத்து எனக்கு போன் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் அரெஸ்ட், உங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. உன்னையெல்லாம் அரெஸ்ட் பண்ண யாரா இருக்கா? என்னை அரெஸ்ட் பண்ண யாருக்கு சொல்றத கேளுமாமா. எப்ப பார்த்தாலும் திடீர்னு வந்து எனக்கு பதறிடுச்சு. சொல்லுங்க சார் அப்படின்னு. இனிமேல் நீங்க உங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்க பேரு சுரேஷ் பாபு தானே? ஆமா. இன்னார் மகன் தானே? ஆமாங்க. இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லேயே வருவான். சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன், இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். உன் ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு வைப்பான். போன் யார்? போனா அது ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட், கிரிமினல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு போலீஸ்னு சொல்லி நம்பர் வந்து நம்பர் சரியாக கவனிக்கலாம். ஆனால் 33 நம்பர், ஏதோ 033 அப்படின்னு ஆரம்பிக்குது. வெளிநாட்டு நம்பரே அட்டன் பண்ணாங்கன்னா சரி. என்ன சொன்னாங்க? உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் அரெஸ்ட், உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி இன்னார் மகன், இன்னார் அவங்க அம்மா பேரு அப்பா பேரு, இந்த தெருவில் தானே இருக்கீங்க, நீங்க இங்கே தானே வேலை பார்த்துருக்கீங்க, நீங்க இந்த பேங்க்ல இத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்க பேன் கார்டு நம்பரு, உங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு என்னடா இவ்வளோ தகவல் சொல்றாங்க, கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி என்ன பண்ணல தெரியல. சரி சொல்லுங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க வந்து கடை வாங்கிருக்கீங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், நீங்க எங்கேயும் போக முடியாது, உங்க சுற்றி போலீஸ் இருக்கு. போலீஸ் இருக்கான், சுத்தி பார்க்கணும், போலீஸ் இல்லை. நான் இருக்கிறது எங்க ரத்தலகுண்டில் இருந்தேன். சுற்றி எனக்கு பயமாயி போச்சு. சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி அடுத்து வீடியோ காலில் வருது. வீடியோ கால் வந்து போலீஸ் உண்மையில போலீஸ் உட்காந்துருக்காங்க. எனக்கு பதறிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். என்ன பேசுனேன்னா, இந்த மாதிரி நான் பக்கத்தில் தான் இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன்னா நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். போன வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறியா? அதான் திரும்பி கால் பண்ணாங்க, 2 தடவை எடுத்தாங்க, அட்டன் பண்ணாங்க. நான் அட்டன் பண்ணிட்டு இன்னொரு தடவை நீ கால் பண்ண அப்படின்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், 1930 கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், சைபர் கிரைம் சொல்லிடுறேன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் கால். நீ ஸ்டேஷன் போகல? ஸ்டேஷன்லாம் போகல. அதான் நம்ம தான் வீடியோ. நீ எதுக்கு வீடியோ கால் அட்டன் பண்ணா? வீடியோ கால் அட்டன் மாமா ஃபர்ஸ்ட் வந்து அட்டன் பண்ணது வந்து நார்மல் கால், செகண்ட் வந்து வாட்ஸ்அப் காலில் வரையான். தெரியல எனக்கு, வாட்ஸ்அப் கால் வந்து நம்மளுக்கு காட்டாது, மேக்ஸிமம் காட்டாது. நான் யதார்த்தமா அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வீடியோ கால். ஏன்னா போன ஒரே லிங்க் ஒன்றா இருக்கா, நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோமா, எந்த போனும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுற மாதிரி இருக்கு. பேசுனது யார், ஜென்ஸா லேடிஸ்? ஜென்ஸ். ஆம்பளை குரல் கேட்டு நீ வீடியோ கால் அட்டன் பண்ணி. சரி, அப்புறம் ஃபைனல் என்னாச்சு? அதான் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், சைபர் கிரைம் சொல்லிடுவா அப்படின்னு சொன்னோன்னே அவன் 4 வார்த்தை கெட்ட வார்த்தை திட்டினா, நான் 4 வார்த்தை கெட்ட வார்த்தை திட்டிட்டு வச்சுட்டே போனேன். அவ்வளோதான், எதுவும் பண்ணேன். ஏண்டா இதுக்கு தான்டா போன்ல பூரா எப்ப யாருக்கு போன் பண்ணாலும் இந்த 1930க்கு போனை போடு இதெல்லாம் அட்டன் பண்ணாதன்றாங்க. அப்படி இருந்து எதுக்கு அட்டன் இல்ல, தெரியாம தான் அட்டன் பண்ணிட்டேன். எல்லா வேம்புக்குனே அட்டன் பண்ணல. ஏதோ புதுக்கால வந்து வெளிநாட்டுலயும் யாராவது நம்மளுக்கு அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இவர் பெரிய வெளிநாட்டு தூதர், இவருக்கு அட்டன் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து போன் பண்றாங்க. சரி, இப்போ ஃபைனலா என்னதான் சொல்ல வர்ற? என்ன பண்றதுன்னு கேட்டேன். நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். திரும்ப கால் வந்துச்சா? அதுக்கப்புறம் கால் வரல. வருமானு கேட்கிறேன். இன்னைக்கும் கால் பண்ணி அதான் நேற்று பண்ண மாட்டாங்க. அவங்க நீங்க விழிப்புணர்வா இருந்தா உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. பயந்தீங்கன்னா காசு ஆட்டையை போட்டுட்டு போவாங்க. எப்படியா இருந்தாலும் உன்னோட டீட்டெயில் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சொல்லு. தெரியல, அதே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பயமா இருக்குல்ல, போலீஸ்னாவே பயந்தேன். உன் டீட்டெயில உன்னோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, மெயில் ஐடி இதில் எதையாவது வச்சு அதை எடுத்துட்டான்னா உன்னோட எல்லா டீட்டெயிலையுமே எடுத்து அதை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. நீ லைட்டாக பயந்தீங்கன்னா உன்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அவங்களால தெரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுன்னா, எப்போயுமே பயப்படக்கூடாது. ஃபோன் வந்துச்சுன்னா நேராக பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கோ இல்லைன்னா 1930க்கோ கால் பண்ணணும். 1930. சைபர் கிரைம் வந்துச்சு, அதனால தான் அட்டனே பண்ணேன். சைபர் கிரைம் தானே வரும். அவங்க வந்து அவங்களாம் இது பண்ணி வைக்கிறதானே. நீ நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பேர் வராது. ட்ரூ காலர்ல அவன் என்ன பேர் சேவ் பண்ணிருக்கானோ அதான் வரும். அதனால நீ பயப்படக்கூடாது. இனிமே ஃபோன் வந்தா நேர ஸ்டேஷன்ல போய் ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணா அவங்க பாத்துக்கிடுவாங்க எல்லாத்தையும். போலீஸே ஸ்கேம் கால்டா அது. ஸ்கேம். இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுறோம், அமலாக்கத்துறையில இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க, ஏமாந்துடாதீங்க. நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் ஃப்ராட்ஸ்க்கான மூலதனமே.
டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில இல்ல, நம்ப வேண்டாம். இதுல மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க. இதுல ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க, படிச்சவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க, முக்கியமா பெரியவங்க. லெட்ஸ் பில்ட் அ சேஃபர் டிஜிட்டல் வேர்ல்ட்.